பெரிய கொம்பனா உன்னை பிடிக்க முடியாதுன்னு மாறு விஷயத்துல ஏன் கண்ணிலேயே விரல விட்டு ஆடுறியாடா? இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா இந்த ஏசிபி பாண்டியன் யாருன்னு? உனக்கு தூக்கு உறுதி. இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வணக்கம் ஏசிபி சார். வணக்கம். இவன் யாரு சார்? புது அக்யூஸ்ட். என்ன தப்பு பண்ணா? இவன் புது அக்யூஸ்ட் இல்ல சார், பழைய அக்யூஸ்ட் தான். அதுவும் நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சு போன அக்யூஸ்ட். என்ன சார் சொல்றீங்க? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குடிமிக்காரனை இந்த ஜெயிலுக்குள்ள பார்த்ததே இல்லையே. ஆனா இவன் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான்? இவன் தலைமுடியை இழுத்து பாருங்க, அப்ப தெரியும். அப்படியா சார்? இவனா? நல்லா பாருங்க சார். நந்தகுமார கொலை செஞ்சதா நிரூபணமாயி தூக்கு தண்டனை கைதியா ஜெயிலுக்குள்ள போட்டீங்களே டாக்டர் மதன், அவன் தான் இவன். என்ன சார் இது? ஜெயிலுக்குள்ள மதன் இருக்கிறான், ஆனா இவனும் அவன மாதிரியே இருக்கிறானே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறானுங்களே. இந்த உருவ ஒற்றுமையை வச்சுதான் இவன் நம்மள நல்லா ஏமாத்தி இருக்க. ஒரு நிமிஷம் அப்படி வாங்க சார். சொல்லுங்க சார். நான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிறவன் தான் உண்மையான மதன், தூக்கு தண்டனை கைதி. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் இவன மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அவன் பேரு சுதன். அவனோட சொந்த ஊரு குண்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கபுரம். அவனை வச்சுதான் இந்த மதன் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு குழந்தைக்கு இதய ஆபரேஷன் பண்ண மதன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனவே அங்கதான் இந்த ஆள்மாரோட நடந்திருக்கு. இந்த காரியத்தை மதன் ஒருத்தனால மட்டும் தனியா செஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரி துணிச்சலான காரியத்தை எல்லாம் அர்ச்சனாவோட அக்கா சக்தி தான் செஞ்சிருக்கணும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஜெயிலுக்குள்ள இருக்கிற சுதனை கூட்டிட்டு வாங்க. என்ன பாக்குற? தொலைச்சிருவன், தொலைச்சு. சார் இங்க பாருங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார். என்ன நம்புங்க சார். அந்த நந்தகுமார் உயிரோட தான் சார் இருக்கான். என் சகலுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கான் சார். சார், எனக்கு கடைசியா நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனை புடிச்சிருவேன் சார். டேய் எத்தனை தடவை இதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? வாய மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் நிரபராதி சார். இங்க பாருங்க, என் பேச்சை கேட்காம என்ன தூக்கு மேடைக்கு அனுப்புனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டேன். எப்படியும் அர்ச்சனா, சக்தி, பூமிகா எல்லாரும் சேர்ந்து அந்த நந்தகுமாரை கண்டிப்பா பிடிச்சிருவாங்க சார். அப்படி அவங்க பிடிக்கிறப்போ அநியாயமா என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டீங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க வேலையா அன்னைக்கு போகும். ஏய், ஏன் வேலை போக போகுதா இல்ல உன் உயிர் போக போகுதான்னு பாத்துருவோம்டா. என்ன சார் இது இப்படி ஆயிப்போச்சு? நீங்க அந்த நந்தகுமாரை பிடிச்சி என்னால நீங்க நிரபராதி ஆயிட்டேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கடைசியில நீங்க இப்படி மாட்டிட்டீங்களே சார். என்ன சார் இது? நான் எடுத்த எல்லா ரிஸ்க்கும் வேஸ்டா போச்சு சார். சுதன், இங்க பாருங்க, இப்போதைக்கு என்னோட நம்பிக்கை நீங்க தான். என்னால செய்ய முடியாததை நீங்க தான் செய்யணும். உங்க தங்கச்சிய, என் கூட பிறந்த தங்கச்சி என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா உங்க மாமா பொண்ண, என் மாமா பொண்ணா பார்க்க முடியல சுதன். நீங்க ஊருக்கு போனதும் உங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க.
ராதிகாவுக்கும் பர்வேஷா இருக்கிற சர்வேஷ்க்கும் நடக்க போற கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி நடிச்சு அந்த நந்தகுமாரை எப்படியாவது போலீஸ்ல ஒப்படைக்கணும். செய்வீங்களா சுதன்? சரி சரி சார், நான் செய்றேன். எனக்கு இது போதும், இது போதும். போதும் போதும் சார், இவங்க பேசுனது. உள்ள கூட்டிட்டு போய் இவனை அடைங்க. ஓகே சார். டேய் வாடா வாடா. டேய், ஆள் மரட்டமா பண்ற? வாடா இங்க. என்னாச்சு? ஏன் அழற? வேலாயுத அங்கிள் கண் முழிச்சதும் நந்தகுமார் பத்தி பொறுப்பு ரகசியத்தை சொல்ல போறாருன்னு சொன்னியே. இந்த நந்தகுமாரை பிடிக்க வேலாயுத அங்கிளை வச்சு ஒரு திட்டம் கொடுத்தேனே, அதை செஞ்சியா? ஐயோ, நடக்க கூடாது, அதெல்லாம் நடந்து போச்சுக்கா. நீங்க பிளான் போட்டு கொடுத்த மாதிரி நந்தகுமாரை பிடிக்கிறதுக்காக நானும் ராதாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்க நந்தகுமார் வரல. நந்தகுமாருக்கு பதிலா வேற ஒருத்தன் வந்தான். யாரு? வந்தவன் ஒரு கெட்ட சாமியா இருக்கா. 6 அடி உயரத்துல ஆளு பார்க்கவே ரொம்ப பயங்கரமான தோற்றத்துல இருந்தான். அந்த ஆஸ்பத்திரியை அதிரம்படியா கால சலங்க கட்டிக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு பேயாட்டம் ஆடிட்டு வந்தாக்கா. அது பார்க்கவே ரொம்ப பயமா இருந்ததுக்கா. அவன் பேரு தம்பாவா. என்னது? தம்பாவா? ஆமாக்கா, வந்தவன் வேலாயுத அங்கிள் கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னால என் புள்ளைய உன்கிட்ட கொடுத்தல, அவன் எங்க? அவன் என்கிட்ட கொடுன்னு மிரட்டினாக்கா. அவன் பாக்குறதுக்கு ஹைட் வெயிட் எல்லாம் கிட்டத்தட்ட நந்தகுமார் மாதிரியே இருந்தான். அப்பதான் அந்த கெட்ட சாமியார் தம்பாவோட புள்ள நந்தகுமார்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அக்கா, வந்தவன் அதோட விடல. அம்மாயி பரம்பரைய அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு எங்க முன்னாடியே சொன்னான். அம்மாயி அம்மாயி அம்மாயி, உன் பரம்பரையை அழிக்காம விட மாட்டேன்னு கோலவெறியோட காட்டு கத்து கத்துனாக்கா. அக்கா, அந்த அம்மாயி பரம்பரைனா யாரா இருக்கும்க்கா? அவங்களுக்கும் மந்திரவாதி தம்பாக்கும் என்ன பகை இருந்திருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அவன் கண்ணுல கொலவெறி தெரிஞ்சதுக்கா. ஜென்ம ஜென்மமா கொலவெறிய மனசுல வச்சுக்கிட்டு அந்த தம்பா பேசினான். ஆனா அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படியும் அம்மாயி பரம்பரைய அவன் பழி வாங்காம விட மாட்டான். என் புள்ளைய கூட அவனை வச்சுதான் நான் அம்மாயி குடும்பத்தையே அழிக்க போறேன்னு அந்த தம்பா கேட்டான்.
அப்ப நான் முடியாது. அவன் போலீஸால தேடப்படுற குற்றவாளி. அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு என் மதன் மச்சான எப்படியாவது தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி ஆகணும். அதுவும் போக உன் புள்ள ராதாக்கு புருஷனா இருக்கான். ராதா உன் மகனோட கருவை பயத்துல சுமந்துட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில நந்தகுமார் உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டோன்னு நான் துணிச்சு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த சாமியாரு அவன் கையில வச்சிருந்த தண்டத்தால ஓங்கிய தலையில அடிச்சிட்டு ராதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி என் புள்ள என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லனா நான் ராதாவை வெட்டுவேன், ஜோதிகாவை தூக்கிட்டு போய் என் புள்ளைக்கு கட்டி வச்சிருவேன்னு என்கிட்ட திமிரா சொன்னான். டேய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நானும் பதிலுக்கு கோவமா சொன்னேன்க்கா. அதுக்கு அவன் என்ன பார்த்து நாளைக்கு உன் புருஷனோட சாவு செய்தி வரும் பாருன்னு சாப கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு போனான். அத நினைச்சதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லக்கா, நான் மயங்கி கிடந்தல்ல, அப்போ நந்தகுமார் வந்து வேலாயுத அங்கிள தூக்கிட்டு போயிருக்கான். இனி அங்கிள வச்சு எனக்கு எதிரா சாட்சி சொல்லி உன் மதன் மச்சான காப்பாத்த முடியாதுன்னு எனக்கு போன் பண்ணி சவால பேசினாங்க. அது மட்டும் இல்ல, மதன் மச்சானுக்கு தூக்கு உறுதி ஆயிடும்னு சொல்லி போன்ல சிரிக்கிறாங்க. நீ பயப்படாத. இப்ப அந்த தம்பா ராதாவை எங்க கடத்திட்டு போயிருக்கான், வேலாயுதம் மாமாவை அந்த நந்தகுமார் எங்க கடத்தி வச்சிருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றேன். 2 பேரையும் நான் மீட்டு கொண்டு வரேன். நீ தைரியமா இரு. ஏன்க்கா இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம நந்தகுமார பிடிக்க போய் ராதாவை இழந்து கடைசியில வேலாயுத அங்கிளையும் இழந்துட்டோம். எது எப்படியோ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்காலிக இழப்பு தான். இது தவிர அந்த நந்தகுமார் வேற என்னத்தை சாதிச்சிருக்கான்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னென்னமோ செஞ்சான், யார் யாரையோ கடத்தினான். அப்படி இருந்தும் அவன் நினைச்சதை சாதிக்க முடிஞ்சதா? ஜோதிகாவை கடத்திட்டு போனானே, அவளோட நிழல கூட அவனால நெருங்க முடிஞ்சதா? ஜோதிகா கழுத்துல தாலி கட்டியே தீருவேன்னு தெரிஞ்சுன அம்மன் அருள் வந்து ஜோதிகா விரட்டி விரட்டி அடிச்சான்னு நீதானே சொன்ன. அதனால தெய்வம் நமக்கு என்னைக்கும் துணை இருக்கும். நம்பிக்கை கைவிடாம தைரியமா வீட்டுக்கு போ. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த தம்பா அம்மாயி பரம்பரையை அழிக்கதான் வந்திருக்கேன்னு சொன்னால, அந்த அம்மாயி யாரா இருப்பாங்க? அந்த அம்மாயியோட பரம்பரை இப்ப எங்க இருப்பாங்கக்கா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பெரிய ஹீரோங்கிற நினைப்பா? ரொம்ப தைரியமா எனக்கு போன் பண்ணி வர வச்சு பூமிகா கிட்ட புடிச்சு கொடுக்க பாக்குறீங்களா? நீங்க பண்ணின காரியத்துக்கு உங்க கழுத்து பிடிச்ச அப்படியே கொண்டுவா. கொண்டுடுறா, என்ன கொண்டுடு. ஒரு பாவிய வளர்த்த பாவத்துக்காக உன் கையாலேயே என்ன கொண்டுடுறா. அவ்வளவு சீக்கிரம் நீங்க சாக முடியாது டாடி. நீங்க செத்துட்டா அப்புறம் பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஜோதிகாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அதனால என் மனசுல இருக்கிற எண்ணெல்லாம் நிறைவேற வரைக்கும் நீங்க உங்க உயிரை கையில புடிச்சிட்டு தான் இருக்கணும் டாட். டேய், சொன்னா கேள்றா. இது பாரு, வேணாண்டா, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற. என்ன அவுத்துட்டுறா ப்ளீஸ்டா. போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறா. உயிரோட இருக்கிற உன்னை கொலை செஞ்சதா அநியாயமா பழிய சுமந்துக்கிட்டு தூக்குல தொங்க போறான்டா அந்த மதன். டேய், சொன்னா கேள்றா, மதனை ரிலீஸ் பண்ணி விட்டுறா. நல்லா இருக்கே உங்க அட்வைஸ். ஏன் டாடி, உங்க பேச்சு கேட்டு நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா என் காதல் கிளி ஜோதிகாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? படுப்பாவி படுப்பாவி, ஜோதிகா சர்வேஷோட பொண்டாட்டிடா. இது பாருடா, சொன்னா கேள்றா. ஜோதிகா கடத்திட்டு வந்துட்டு அவளை மெமரி லாஸ் பண்ணி உன் கஷ்டத்துல வச்சுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணி நினைக்கிறியே,
அது மகா பாவம்டா. பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதாண்டா. சீதை மேல ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்த ராவண கதி என்ன ஆச்சு பாத்தியா? ஆரம்பிச்சிட்டாரா இவரோட அட்வைஸ? அந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம்டா. இது பாரு, நான் சொல்றது கேளுடா. நீ காதல் கிளின்னு சொல்றியே ஜோதிகா, அதுவும் காதல் கிளி இல்லடா. உன் பொண்டாட்டி ராதாதான்டா உன்னுடைய காதல் கிளியா. பேசிக்கிட்டு அவளதான்டா நீ காதலிச்சு கர்ப்பமாக்குன. ராதாவா? ஒண்ணுமே புரியலையே. உன் குழந்தைய அவள்தான்டா சுமந்துட்டு இருக்கா. முடியாதுப்பா, உங்க பேச்சு கேட்டு என்னால சரண்டர் ஆக முடியாது. அப்படியா? அப்போ நானும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன? உன்னை தேடி உன்னை பெத்த தகப்ப வந்தான். வந்தவன் உன்னை அவன் கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன பெத்தாப்பா என்ன தேடி வந்தாரா? எப்போ வந்தாரு? எங்க இருக்காரு? சொல்லுங்க, நான் அவரை உடனே பார்க்கணும். சொல்லுங்க. முடியாதுடா. அப்பாவா? ஒரே குழப்பமா இருக்கே. முடியவே முடியாது. அவனுடைய நிழல கூட உன் மேல பட விட மாட்டேன். உன்னையும் அவன்கிட்ட நெருங்க விட மாட்டேன். நீ யாருன்னு அவனுக்கு தெரிய விட மாட்டேன். அவன் யாருன்னு சொல்லி உனக்கு தெரியப்படுத்த மாட்டேன். வர்ற ஆத்திரத்துக்கு உன கழுத்து நெரிச்சு இங்கே கூடுவேன். இங்க பார், மரியாதையா என் அப்பா யாருன்னு சொல்லு, இல்ல உனக்கு சங்குதான். ஏய், இங்க பார், என்ன பெத்தப்ப யாருன்னு அடையாளம் காட்டுற வரைக்கும் நீ இங்கேயே சோறு தண்ணி இல்லாம பட்னியா கிடந்து சாக வேண்டியதான். ஞாபகம் வச்சுக்கோ. டேய் நந்து, நான் வயசான ஆள்ரா, நோயாளிடா, என்ன விட்டுறா. டேய், தாகமா இருக்குடா, கொஞ்சம் தண்ணி குடுறா. இங்க பார், உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ விக்கி விக்கி இங்கே கடந்து சாகு. தண்ணி வேணுமா? தண்ணி. இந்த அங்கிள் வேற என் பேரெல்லாம் சொல்லி பேசுறாரு. அப்போனா இவருக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, எப்படியாவது இவரை இங்க இருந்து நம்ம தப்பிக்க விட்டுருவோம். தண்ணி தண்ணி தண்ணி. மருமகளே, அவசரப்படாத. ரொம்ப சிரமமா இருக்கா? இரு, நானே உன் கட்டுகளை அவுத்து விடுறேன். என்ன இருந்தாலும் நீ என் மருமக. என் மகனோட வாரிசை நீ சுமக்கிற, அதனால உன் கட்டை நான் அவுத்து விடுறேன். அவுத்து விட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து நீ ஓட முயற்சி பண்ண, அப்புறம் ஒரு 2 காலும் இருக்காது.
இங்க பாரு, என்ன மரியாதையா போக விடு, இல்ல பம்பா போயிடும். ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் அந்த தண்டத்தால ஒரே அடிதான். மறுபடியும் கட்டி போட்டுடுவேன், இல்ல வெட்டி போட்டுடுவேன். உன்னை வச்சுதான் என் மகனை நான் வர வைக்கணும். என்ன கட்டி போட்டாலும் சரி, வெட்டியே போட்டாலும் சரி, உன் மகன் உன்கிட்ட வர மாட்டான். ஏன்னா அவன் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. அவனை சட்டத்தோட கையில ஒப்படைச்சு நிரபராதியான என் மதன் மாமாவை ரிலீஸ் பண்ணணும். பேசாத. என் மகனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ஜோதிகா உன்னை விட அழகா இருப்பாளா? அவளை என் மகன் கட்டிக்க போறானா? அது நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். என் மகன் ஜோதிகாவை கட்டிக்கட்டும். நீயும் அவனுக்கு மனைவியாயிரு. ஜோதிகாவும் அவனுக்கு மனைவியா இருந்துட்டு போட்டோம். இந்த மாமனாருக்கு 2 மருமகளும் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுங்க. உங்க 2 பேருக்கும் சமையல் போட்டி வைக்கிறேன். யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். ஏய், அவசரப்படாத. அடுத்து உங்க 2 பேருக்கும் நடன போட்டி வைப்பேன். நீங்க 2 பேரும் பத்மினி வைஜந்தி மாலா மாதிரி சாதுரியம் பேசாதீடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி அப்படின்னு பாடி ஆடணும். என்ன பாரு, நல்லா பாரு. சாதுரியம் பேசாதேடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி. ஏய், யாருன்னு கேட்டால இங்க பாரு. அம்மாயி, சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வி கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.